Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சில் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே போதுமானது. நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றி எந்தவித டவுட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலை வச்சே நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி முடிச்சுட்டு காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுற வரைக்குமே உங்கள் மொபைலே போதுமானது. சரியா? நீங்கள் வேறு எங்கேயும் தேடி ஓடி அலையணும் அவசியம் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு யார் மனசில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பயமோ ஒரு நெகட்டிவ் தாட்டோ என்ன வந்துடக்கூடாது. அதாவது உண்மையான விஷயத்தை நம்ம என்ன பார்த்தா சொல்லுறோம். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு தயாராகிடணும். ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1 முடிஞ்ச பின்னாடி நமக்கு அதாவது லாஸ்ட் இயர் வந்த வேக்கன்சி லிஸ்ட்டு. சரியா? இந்த மாதிரி தான் இந்த வருஷம் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்ச பின்னாடி அடுத்த ரவுண்டுக்கு தயாராக இருக்கக்கூடிய இடங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் வேக்கன்சி பொசிஷன் சொல்கிறோம். சரியா? இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது ஜென்ரல் அகாடமிக் வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அதாவது ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு அப்புறம் நமக்கு வந்து எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற அப்டேட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ. சரியா? நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய காலேஜ் நமக்கு வந்து எப்பயுமே கோட் நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடு, அதை வச்சு தான் நமக்கு ஆர்டர் வைஸாக நமக்கு கொடுப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கோட் நம்பர் காலேஜ் 1 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ். அப்போ சிஇஜி கேம்பஸில் செகண்ட் ரவுண்டுக்கு எதுலெல்லாம் சீட் இருக்குன்னு சொல்லி பாருங்க. சரி, அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நம்ம பார்க்கலாம். அதாவது இது வந்து காலேஜ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு பார்த்தீங்களா, காலேஜ் கோடு வைஸ் தான் நமக்கு வந்து வேக்கன்சி பொசிஷன் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் காலேஜ் கோடு நம்பர் 1 வந்து சிஇஜி கேம்பஸ். சரியா? அப்போ அந்த சிஇஜி கேம்பஸில் என்னென்ன சீட்ஸ் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து செகண்ட் ரவுண்டுக்கு பார்த்தலாம். இது லாஸ்ட் இயர் ஓடுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சீட்டே அதாவது கிடையாது. எஸ்சிஏல மட்டும் 2 சீட் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கில் எஸ்சிஏல மட்டும் 1 சீட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சீட்டே இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ்லையும் சீட் இல்லை, நார்மல் கோர்ஸ்லையும் சீட் இல்லை. அதே மாதிரி இசியில் சுத்தமாக சீட் இல்லை, ட்ரிபிளியில் சீட்டே இல்லை. அதுக்கப்புறம் விஎல்எஸ்ஐ. சரியா? அதில் எஸ்எஸ்ல எஸ்டியில் மட்டும் 1 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் இசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ல சீட்டே கிடையாது. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ, அதுக்கப்புறம் எஸ்சியில் வந்து ஒரு சீட் வந்து இருக்குது. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்லேயும் எஸ்சிஏ எஸ்சியில் மட்டும் தான் சீட் இருக்குது. ஐடியில் சீட்டே இல்லை. அதுக்கப்புறம் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏல மட்டும் சீட் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சுத்தமாக சீட்டே இல்லை. மைனிங் இன்ஜினியரிங்கில் எஸ்சிஏல மட்டும் 1 சீட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கில் எஸ்சிஏ எஸ்டியில் மட்டும் சீட் இருக்குது. மற்ற எதுலேயுமே சீட் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜியில் சீட் வந்து இருக்குது, ஓசியில் மட்டும் சீட் இல்லை. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமில் எஸ்சிஏல மட்டும் தான் சீட் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமில் எஸ்சியில் 4 சீட் இருக்குது, எஸ்டியில் ஒரே 1 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் சீட்டே இல்லை, எஸ்டியில் மட்டும் 1 சீட் இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து இப்போ இது வந்து ஏசிடி கேம்பஸ். சரியா? கெமிக்கல் இன்ஜினியரிங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடி கேம்பஸில் இருக்கும். ஏசிடி கேம்பஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபுட் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு சாய்ஸாக உங்களுக்கு இருக்கும். சரியா? ஏன்னா ஏசிடி கேம்பஸ் வந்து நிறைய பேர் செலக்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஏசிடி கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி பெட்ரோலியம் இன்ஜினியரிங். சரியா? பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறதுக்கு ஏசிடி கேம்பஸை நீங்கள் என்ன பார்த்தா செலக்ட் பண்ணலாம். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? இதே மாதிரி நான் இந்த பிடிஎஃப் ஃபைல் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சரியா? இந்த பிடிஎஃப் ஃபைல் லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு காலேஜ். சரியா? ஏன்னா சில பேர் வந்து நம்மள்ட்ட கால் பண்ணி கேட்கும் போது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நம்பவே மாட்டாங்க. அதாவது உனக்கு வந்து இந்த காலேஜ் வந்து கிடைக்காதுப்பா, இந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு கால் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து நம்ப மாட்டுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எம்ஐடி கேம்பஸ். சரியா? எம்ஐடி கேம்பஸில் என்னென்ன காலேஜ், அதாவது என்னென்ன கோர்ஸுக்கு வந்து சீட் இருக்குன்னு பாருங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு. சரியா? ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்க பசங்களே மேக்ஸிமம் சீட்டை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துருவாங்க. சரியா? இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயந்தான். அதனால் இப்போ உங்களுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்ஜி காலேஜில் எவ்வளோ சீட் வந்து வேக்கன்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. இப்போ ஏன்னா இது 293 பேஜ் இருக்குல்ல, நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து கவுன்சிலிங் கோடை வந்து நோட் பண்ணி வைங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். இப்போ 2006. சரியா? கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2006 வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் 2006 அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிஎஸ்ஜி வந்துருச்சா. பிஎஸ்ஜி காலேஜில் இருக்கக்கூடிய சீட் வேக்கன்சியை நம்ம என்ன பார்த்தா இப்போ பார்க்கலாம் செகண்ட் ரவுண்டுக்கு. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் வந்து கொஞ்சம் சீட் வந்து இருக்குது. பயோடெக்னாலஜியில் எஸ்சியில் மட்டும் 3 சீட் இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் எஸ்சிஏ எஸ்டியில் மட்டும் சீட் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கில் அதே மாதிரி தான்.
இங்கே பாருங்கள், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டே கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்எஸ்ல சீட்டே இல்லை. சிவில் இன்ஜினியரிங்கில் எஸ்சியில் மட்டும் 2 சீட் இருக்குது. இசியில் சீட் இல்லை, ட்ரிபிளியில் சீட் இல்லை, இசியில் எஸ்எஸ்லேயும் சீட் இல்லை. அதே மாதிரி அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சாண்ட்விச் கோர்ஸ் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டே இல்லை. ஃபேஷன் டெக்னாலஜி மட்டும் செகண்ட் ரவுண்டுக்கு சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஐடியில் சுத்தமாக சீட் இல்லை. இன்ஸ்ட்ருமேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது பாருங்கள், அதுலேயும் வந்து 2 சீட் வந்து இருக்குது. சரியா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சுத்தமாக சீட் இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து 5 சீட் இருக்குது, எஸ்சிஏல 1 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் ப்ரோக்ராமில் சீட் வந்து இருக்குது. சரியா, இதே மாதிரி தான் உங்களுக்கு எந்தெந்த கோர்சஸ் வந்து வேணும், எந்த காலேஜில் வேணும் அப்படிங்கிறத இதே மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் பாருங்கள். சரியா, இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.